ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான அவல் பொரி ஸ்நாக் மிக்ஸ்சர் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம். இது வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்த்துடலாம். முதல்ல இதில் அவல் மெல்லிஸாக இருக்கும். இந்த கம்பெனி இதை யூஸ் பண்ணியிருக்கேன். பைன் பூவான்னுவாங்க இது பேர். ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது பாருங்கள். பேப்பர் ஃபைனுன்னுவாங்க இது பேர் அவல். இதை எடுத்துகிட்டு எண்ணெய் இல்லாத ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறது எண்ணெய் இதில் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், இந்த பாக்கெட்டு தான் இந்த கம்பெனி. இந்த பூவா இது பைன் பூவான்னுவாங்க. பேப்பர் அளவுக்கு தான் இருக்கும் திக்னஸ்ஸு. இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். தேங்காய், ட்ரை தேங்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி உடச்சி வச்சுருக்கேன். வேர்க்கடலை. அடுத்தது அவல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, எண்ணெய் தாளிப்புக்காக எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அவல் ஃபஸ்ட்டே நீங்கள் ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கும். கிறிஸ்பினஸ் நல்லாவும் இருக்கும். இது எண்ணெய் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. நான் இங்கே எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய்லேயும் இதில் நல்லா தாளிப்பு கொடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு ஏர் கண்டெய்னரில் சூப்பராகவும் இருக்கும். ரெண்டாவது இதுவும் ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆர்டர் பண்ணவங்க 1 kg பண்ண சொன்னாங்க. இப்போ தாளிப்புக்காக எண்ணெய் இப்போ ஆட் பண்ணேன். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதை சூடானோன்னா ஃபுல் ஹீட்டில் இல்லை, மீடியமாக வச்சுட்டு வேர்க்கடலை போட்டேன். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை போட்டு ஒரு 40 to 50% ரோஸ்ட் ஆனோன்னா அதை கூட கஸ்கஸ், கடுகு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இப்போ போட்டுட்டேன். இது போட்ட உடனே பொரிஞ்சிக்க அடுத்தது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பொரிய ஆரம்பிச்சிடும். அடுத்தது பச்சை மிளகாய், அடுத்தது முந்திரி தேங்காய் போட்ட உடனே கலர் மாற ஆரம்பிச்சிடும். அது ரோஸ்ட் ஆகிடும் உடனே. இது போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஸ்லோவிலே வச்சுட்டு மீடியம் ஃபேமை ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ நல்லாயிருக்கும். இது கூடவே கருவேப்பிலையும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு க்ரஷ் இது போல் உடஞ்சிரும். இப்போ போட்டிங்கன்னா உடையாது, அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், அதை இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சா. இப்போ மஞ்சள், இது இந்த மஞ்சள் வீட்லேயே செஞ்சுது, ஆர்கானிக் மஞ்சள். அடுத்தது உப்பு. இது இந்த வேர்க்கடலை, தேங்காய், முந்திரி இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது காஷ்மீரி மிர்ச்சி கலருக்காக போட்டிருக்கேன். ஏன்னா அந்த பச்சை மிளகாய் போட்டோம்ல, அந்த காரத்துலேயே இது போதும். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு போதும், மிக்ஸ் பண்ணது போதும். இப்போ எடுத்து டைரெக்டாக அந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த அவல் மேலே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதோட சீக்ரெட் மசாலாவும் இருக்குது. நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த ஹோட்டல்ஸில் இல்லைனா பேக்கரி கடைகளில் இந்த மசாலா யூஸ் பண்ணால் தான் நல்ல டேஸ்ட்டு இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது லாஸ்ட் வரையும் அந்த புளிப்பு, இனிப்பு, காரம் எப்படி வருதுன்னா அதுக்கு தான் சீக்ரெட் மசாலா ஒன்று வச்சுருக்காங்க. நான் இப்போ லாஸ்ட்டாக போடுறேன், வாங்க இதில் போடுவேன். இப்போ போடுறேன் பாருங்கள். இது சுகர் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். சுகர் பவுட்ரு, போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பிளாக் சால்ட்டுன்னுவாங்க, அந்த சால்ட்டு போட்டேன். இப்போ போடுறேன்.
இப்போ பிளாக் சால்ட்டு போட்டோன்னே அடுத்தது வந்து இப்போ பாருங்கள், இது வந்து ட்ரை மேங்கோ பவுட்ரு, அடுத்தது வந்து சோம்பு, ரெண்டுத்தையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இருக்கிறதுலே சீக்ரெட் மசாலா இது தான். இது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் லாஸ்ட் வரையும் அதை நல்லா மென்று சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இல்லை எங்கேனா அவுட்டிங் போகிறீங்கன்னா இது கண்டிப்பாக செஞ்சு நீங்கள் கேரி பண்ண முடியும். எடுத்துக்கூட பிரேக்ஃபாஸ்ட்டும் இதே கூட சாப்பிட்லாம். சப்போஸ் ஒரு கப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டு இது கூடிய வாழைப்பழம் இல்லை ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டும் இதை சாப்பிட்லாம், அந்த அளவு இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இது எப்படி யூஸ் பண்ணலான்னா, வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு எலுமிச்சை மிளகு பிழிஞ்சிட்டு இதை கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஒரு பேல் பூரி, பொரி மிக்ஸ் அப்படின்வாங்க, காரப்பொரி, அதுபோல் டேஸ்ட்டு கொடுக்கும். இங்கே ஃபைனலாக எடுத்த ஃபோட்டோ பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்.